வந்தனான்னு. வந்தனாவா? எவ அவ? இங்கே வந்தனான்னு யாரும் இல்லையா? அப்படி எவ்வளோ இல்லை. அவ என்னோட நாத்தனார். அவளுக்கு இப்போதான் இங்கே கல்யாணம் ஆச்சு. அவள் வந்து சொன்னா, அந்த பெரிய வீடு இருக்குல்ல, அந்த வீட்டில் வந்து வந்தனான்னு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்கன்னு சொன்னா. அந்த மாதிரி இந்த இடத்துல யாரும் இல்லை. இது என்னோட வீடு. இல்லைம்மா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. வந்தனான்னு இப்போதான் ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணின்னு வந்திருக்கா. என்னது ரெண்டாவதா? ஓ, அவளோட சொந்தமா நீ? உன்னால் வீட்டுக்குள்ளேயே சேர்க்கக்கூடாது. அவளை சேர்த்ததே பெரிய விஷயம். இப்போ ஒருத்தராக வரீங்களா? ஐயோ அம்மா, என்னை தப்பாக நினைக்காதீங்க. நான் அவளை பார்க்க வரல, உங்களை தான் பார்க்க வந்தேன். என்னையா? என்ன எதுக்கு பார்க்கணும் நீ? உங்களுக்கு நல்லது செய்யலான்னு வந்தேன். என்னம்மா, என்ன இது? எதுக்கு இப்போ துணி கடைக்கு வந்திருக்கீங்க? நான் ஒன்றும் சொல்லலப்பா, உன் பொண்டாட்டி தான். நம்ம 2 பேரும் போய் வாங்கின்னு வரலான்னு கேட்கல. என் புருஷனும் வந்தாகணும்னு அடம் பிடிச்சி உன்னை கூப்பிட்டுருக்கா. என்ன கிருத்தி, என்ன இது விளையாட்டு? இதில் என்னடா இருக்கு விளையாட்டு? ஏய், அம்மா இருக்காங்க. ஓகே ஓகே, சாரி. அத்தை எங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்களாம். ஃபங்க்ஷனா? என்ன ஃபங்க்ஷன்? 2 பேரும் மாசமாக இருக்காங்களப்பா, இவங்களுக்கு வளகாப்பு பண்ணணும், அதான். சரி, அதுக்கும் நீ என்ன கூப்பிட்டதுக்கும் என்ன சம்பந்தம்? நீ ஒரு முட்டாளா? ஐயோ சாரி. அது என்னன்னா, அத்தை எனக்கு சாரி வாங்கி தரேன்னு சொன்னாங்க. எனக்கு நீ தான் வாங்கணும். நம்ம கல்யாணம் கூட ஏனோ தானோன்னு ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஃபங்க்ஷன் அப்படி இருக்கக்கூடாது. இந்த சாரி நீ தான் எனக்கு வாங்கி தரணும். திஸ் சம்திங் ஸ்பெஷல். என்ன இவ காசு இல்லாத டைம்ல இப்படி சொல்றாளே? என்ன யோசிக்கிற? வாங்கி தரவியா மாட்டியா? குட் மார்னிங் சார். எது குட் மார்னிங் சாரா? குட் மார்னிங், குட் மார்னிங். ஏய், என்னடி நடக்குதுங்க? ஏன் என்னாச்சு? அவரை போய் சார்ன்ற? அவர் சார் தானே? உங்களுக்கு சார், உனக்கு